ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். நம்ம இந்த மாதம் முழுவதும் சகாயம் பண்ணுகிற கர்த்தர்ன்னு சொல்லி பார்த்தோம். சகாயம் பண்ணுகிற தேவன் சில நேரத்துல நமக்கு நம்ம செய்ய முடியாத செய்ய நமக்கு துணையாகவும் இருக்கிறார். அதை குறித்து நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை வாசிங்க. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு எனும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரவேலும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். துணை நிற்கிற கர்த்தர், துணை நிற்கிற கர்த்தர். ஆமென். எல்லாமே இயேசுதான். இயேசு இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசு இல்லாம நம்ம ஒரு காரியத்தையும் பார்க்கவும் முடியாது, நடத்திக்கவும் முடியாது. எல்லாம் இயேசுதான். ஆனா சில இடங்கள்ல ஆண்டவர் சொல்ற, என்னை கவனிங்க, சில இடங்கள்ல ஆண்டவர் சொல்ற, நீங்க சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் அப்படின்னு சொல்றேன். நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றேன். யோசுவாட்ட சொல்லுங்க, ஜனங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளு, நாளைக்கு நான் உங்க மத்தியில ஒரு அற்புதத்தை செய்ய போறேன். யோசபாத் யுத்தத்துக்கு போகும்போது சொல்றார், நீ யுத்தம் பண்ண வேண்டியதில்லை, நீ துதிச்சா போதும், நான் உனக்காக யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றார். ஆனா சில இடங்கள்ல நம்மளை கிரியை செய்ய வச்சு அவர் நம் மூலமாய் மகிமைப்படும்படியா நமக்கு துணை நிற்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ செய், நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். தொழில் செய்ய போகும்போதும் சரி, படிக்கும் போதும் சரி, இன்னும் வேலைக்கு போகும்போதும் சரி, எதை செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட துணையை கேட்டுட்டு போனா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஊழியம்னாலும் சரி, ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்திருக்கிறாருன்னா நான் அந்த ஊழியத்துல அவருடைய துணையை நாடி, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், எப்படி சபையை நடத்தணும், இல்லைன்னா சபைக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் எனக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் துணையோ உங்க துணையோ மனுஷ உதவியோ அவருக்கு தேவையில்லை. உமக்கு உதவி தேவையில்லை அப்படின்னு பாடுறோம் பார்த்தீங்களா? அப்படி. ஆனா சில நேரங்கள்ல அவர் சிலவங்களை தெரிந்து கொண்டு, யாக்கோபு ஒரு சின்ன பூச்சி, அந்த பூச்சியை தெரிந்து கொண்டு, நீ செய்யி, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. இவ்வளவு நல்ல தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அல்லேலூயா. நீ செய்யி, நான் உனக்கு சொல். வாசிங்க, யாருக்கு அவர் துணை நிற்கிறாரா? 2 நாளாகவும் 19 பாருங்க, கடைசி வசனம். நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமன் கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன், எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு பிரியமா வாழ்றவன், அவனுக்கு கர்த்தர் துணையும். யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யோபு 1:1 வாசிங்க. ஆமா, யோபு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அல்லேலூயா. அப்போ உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யோபுக்கு எவ்வளவு பாடுகள் வந்துச்சு, எவ்வளவு போராட்டங்கள் வந்துச்சு, எல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சதுனாலதான் வந்துச்சு. ஆண்டவர் அனுமதிக்காம ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு காரியமும் நடக்காது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவருக்கு தெரியாம ஒன்றும் நம்மளை அணுக முடியாது, தெரியாம ஒன்றுமே நடக்காது. அவருடைய நோக்கம் தான் நம்ம நிறைவேறும். அப்ப அவருடைய சித்தத்தை நம்ம செய்யறவங்களா இருந்தா, எவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம உத்தமத்தை காத்துக்கொண்டா, ஆண்டவர் அவன்கிட்ட தான் சொல்றாரு, உத்தமத்தை காத்துக்கொண்டா ஆண்டவர் நமக்கு துணையா இருப்பார். அவன் இழந்தது எல்லாம் எப்படி, அவன் என்ன சொல்றான், கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார். நம்மள எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாயின் கவுச்சில இருந்து வரும்போது நான் கோட்டெல்லாம் போட்டுட்டு வரல. பணத்துக்குள்ள வைக்கும் போது என்னை கோட்டு போட்டு அனுப்ப போறது இல்லை. தாயின் வயிற்றுல இருந்து வரும்போது என் கழுத்துல 2 செயினும் காலில் 2 மோதிரம் போட்டுட்டு வரல. நான் மறிக்கும் போதும் அந்த மாதிரி 2 செயினை போட்டு அனுப்ப போறது இல்லை. தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாகவே போகிறேன். அல்லேலூயா. இதான் ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மையான விசுவாசனுடைய வாழ்க்கை. ஆமே. நான் உத்தமமா கர்த்தரை நம்பணும்னா, இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை,
நான் இந்த பூமியில ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த சில காரியங்களை என் மூலமா செய்வதற்காக எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அதுக்கு நான் செய்வதற்கு என்னை துணையாய் வைத்தது. எனக்கு அவர் துணை செய்கிறார். காரியத்தை நீ நடப்பி, நான் உனக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, ஆமென். அப்போ காரியத்தை நடப்பி, ஏதாவது செய்யாதவனுக்கு கர்த்தர் துணையா இருப்பாரா? இல்ல. 2 தெசலோனிக்கேயர் 3:10 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:10 எப்படியா சொல்லப்பட்டிருக்குது, வாசிங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று. ஆமா, ஸ்தோத்திரம். வேலைக்கு போகலையா, நீ சாப்பிடாது. வேலைக்கு போய் நீ வேலை செய்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நிறைவேற்றணும். அதுதான் கணவனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க கற்பனை. ஸ்தோத்திரம். வேலைக்கு போகாம நிறைய கேசுகள்லாம் அப்படியே சுத்தும். ஸ்தோத்திரம். நீ சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நமக்கு நேரிட்டவைகளை நம்ம முழு பலத்தோடு செய்யும் போது கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. வேலை செய்ய அவரோடு துணையாய் செய்தாதான் வெற்றி பெற முடியும். நிறைய பேர் நிறைய காரியங்களை ஆரம்பிப்பாங்க. அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், அப்படி செய்ய போறேன். ஆனா மறுபடியும் புதுசா தான் செய்துட்டு இருப்பாங்க. வெற்றி பெற முடியாது. நம்ம செய்யற காரியத்திலேயே நம்ம ஜெயம் பெறணும்னா தேவன் நமக்கு துணை நிற்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். ஏசாயா 41:13-14 சொல்லும்போது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு எனும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. நான் செய்யற வேலையில, நீங்க செய்யற வேலையில அவரோடு இணைந்து நீங்க செயல்பட்டா கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நம்ம அன்றாட வேலைகள், கடமைகள் இருக்கு. அந்த கடமைகள் செய்யறதுக்கு கூட கர்த்தருடைய துணை தேவை. நம்ம ஏஞ்சல் அன்னைக்கு கடைசி ஆண்டவன் சொல்லிட்டு போன காரியம் அதுதான். ஸ்தோத்திரம். வீடு கட்டுற காரியத்தை பார்க்கணும், காலையில பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ரெடி பண்ணணும், ஸ்கூல் கொண்டு போய் அதோட அவங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாலே அங்க ஸ்கூலை மாட்டிட்டாங்க. ஸ்தோத்திரம். அங்க கொண்டு போய் விடணும். இப்படி போக முடியலன்னா குண்டத்தூருக்கு போய் விடணும். அப்போ கூட ஒரு வார்த்தை இந்த மகன் சொன்ன காரியம், இப்படி ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டேன், காலில் அடிபட்டுட்டேன், கூட்டிட்டு போகும்போதெல்லாம் எனக்கு பயமா இருக்கும் பாஸ்டர். கடைசி ஆண்டவன் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, கூட்டிட்டு போகும்போதெல்லாம் எனக்கு பயமா இருக்கும் பாஸ்டர், எங்கேயே ஆக்சிடென்ட் ஆகலாம், பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு தான் எனக்கு சொன்னேன். ஸ்தோத்திரம். அதான் எந்த ஒரு வேலை செய்தாலும், அதான் நான் சொன்னேன், ஒரு பெண் உலகம் பாரம் சுமக்க முடியும். பெண் ஒரு பலவீன பாண்டம். கணவனுக்கு துணையா கொடுத்திருக்கிறார் உலகம். ஸ்தோத்திரம். அதான் எந்த ஒரு காரியம் நம்ம செய்தாலும் அவரோடு துணையாய் செய்தா அதை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அது நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு காரியமா இருக்கலாம், நீங்க செய்யற தொழிலா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், இந்த சபையா இருக்கலாம். கிறிஸ்தவனாக நான் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது, நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. உலக மனுஷனை போல இருக்கக்கூடாது. உலக மனுஷன் தான் உலகத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறான். நமக்கு வேண்டியது எல்லாம் கர்த்தர் தருவார். உலக மனுஷனாக நம்ம இருக்க வேண்டியது. ஒரு கிறிஸ்தவனாக நான் செய்ய வேண்டிய கடமை என்னன்னு சொல்லி இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் செய்யும் போது என் இயேசு, என் தேவன் எனக்கு துணை நிற்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீசர்கள் ஒரு முறை நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 6:17 வாசிங்க. யோவான் 6:17. இயேசுவோடு கூட தான் இங்கேயும் போய்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு முறை அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டாங்க. இயேசு வரல, இயேசு இல்ல. அக்கறைக்கு தானே போனோம். நமக்கு தெரியாத அக்கறையா? எத்தனை முறை கடையில இந்த பக்கத்துல இருந்து அக்கறை வரைக்கும் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க சீசர். அப்படி போகும்போது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தூரம் போன உடனே என்னென்ன புயல் அடிக்குது, அல்லேலூயா, கடல் கொந்தளிக்குது. ஆமென். ஏன்? இயேசு இல்லை, இயேசு இல்லை. இயேசு துணையா இல்லாம எந்த ஒரு காரியத்தை செய்தீங்கனாலும் அது உங்களுக்கு குழப்பமா இருக்கும், அது உங்களுக்கு போராட்டமா இருக்கும், அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பின்னால இயேசு துணையா வந்து அந்த போட்ல ஏறி உட்கார்ந்த உடனே வேதம் சொல்லுது, அவங்க பத்திரமா அக்கறைக்கு போய் சேர்ந்தாங்க. ஒரு நல்ல வெளியே சொல்லுவீங்களா? நல்ல சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு இல்லாமன்னா என்ன அர்த்தம்?
இயேசுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இயேசு பிரியப்படுற காரியத்தை மாத்திரம் நான் செய்வேன். அது சபையா இருந்தாலும் சரி, அது குடும்பமா இருந்தாலும் சரி, என்னுடைய வேறு ஸ்தலமா இருந்தாலும் சரி. அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் துணையா இருப்பார். அல்லேலூயா. இயேசு மட்டும் எனக்கு துணையா இருந்துட்டாருன்னா போதுங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்களோ தெரியல, நான் ஃபீல் பண்ணி சொல்றேன். 25 வருஷமா அவர் தான் எனக்கு துணை. யாரும் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. பாஸ்டர் அம்மாவோட அடிக்கடி கேட்குறாங்க, எப்பா நம்ம எங்கேயாவது போயிட்டு வருவோம்ப்பா அப்படின்னு கூடுவாங்க. நான் ஒன்று சொல்லுவேன், எங்கம்மா போகுது? நமக்கு சொந்தம் பந்தம் ஒன்றுமே கிடையாது. எங்கே தான் போகுது? சபைக்கு போகலாம், இல்லைன்னா விசுவாசி யாராவது கூப்பிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகணும். வேற எங்கே போகிறது? அல்லேலூயா. துணை இயேசு ஒருத்தர் தான். அல்லேலூயா. இந்த மாங்காட்டில் எத்தனை வருஷமா இருக்கிறோம்னு சொன்னா அவரை நம்பி தான் இருக்கிறோம். அவர் துணையா இருந்தா போதுங்க. ஐ கேன் ஃபேஸ் எனிதிங். எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்களும் அப்படிதான். இயேசு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் துணையா இருந்தாருன்னா அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா அவர் சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் நல்லா அல்லையா சொல்லுங்க. ஆமென். அதான் சொல்றார், நான் உனக்கு துணையா இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்கு துணையா இருக்கணும். ஆமென். நான் செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் எனக்கு துணையா இருக்கணும். ஆமென். உத்தமருக்கு கர்த்தர் துணை. சங்கீதம் 146 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 146 5வது வசனம். யாக்கோபின் தேவனே தன் துணையா கொண்டிருந்து, போதும். யாக்கோபின் தேவனை தன் துணையா கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். பாக்கியவான்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவன், எந்த காரியத்தையும் சாதிக்கிறவன். முடியாததுன்னு ஒண்ணுமே இருக்காது. அவனுக்கு அப்பாற்பட்ட, அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காரியத்தை எல்லாம் சாதிக்க தேவன் துணையா இருப்பார். அல்லேலூயா. ஆமா, அவர் தான் எனக்கு துணை. நீங்க தான் என் கூட வரணும், நீங்க தான் என்னை கைப்பிடிச்சு நடத்தணும், நீங்க தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தரணும், நீங்க தான் என் கூட இருக்கணும், என் பிள்ளைகள் கூட இருந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறவனும் வைக்கிற குடும்பமும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பல நேரத்துல நம்ம போராடலாம். அவர் துணையா இருக்காருன்னே அப்படின்னு போராட்டங்கள் வரலாம், பிரச்சனை வரலாம். அதாவது சிலவங்க நினைக்கிறாங்க கிறிஸ்தவனா ஒரு போராட்டமே வராது, ஒரு பிரச்சனையே வராது, அப்படியே வந்துட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நாளைக்கு எங்க கொண்டு போயிடுவாரு. அப்படி இல்லை. உலகத்துல உள்ள மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கும் உண்டு, உனக்கும் போராட்டம் உண்டு, உனக்கும் பிரச்சனை உண்டு. கிறிஸ்தவனா இருந்த உடனே அப்படியே மிதந்துருவான்னு இல்லை. பிரச்சனை உண்டு, போராட்டம் வரும். ஆனா இயேசு எனக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. நான் அவரைத்தான் துணையா வச்சிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எங்க மாமன் செய்வோம், மச்சான் செய்வோம், சொந்தக்காரன் செய்வோம், இல்லைன்னா அவன் செய்வோம், இவன் செய்வோம், அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் தான் துணை. அல்லேலூயா. கர்த்தர் தான் துணை. யாக்கோபின் தேவனை தன் துணையா கொண்டிருந்து தன் தேவனாய் கர்த்தர் மேல். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நமக்கு அவர் துணையா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு பக்கத்துல அவர் துணையா நிற்கும் போது, சத்துரு வந்து நம்மளை சோதிக்கும் போதோ, சத்துரு வந்து நம்மளை என்னது போரடிக்கலான்னு சொல்லி வந்தாலும், என் தேவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். அவர் எனக்காக கிரியை செய்வார், என்னை கொண்டு கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த யாக்கோபின் தேவனை தன் துணையா கொண்டு. யாக்கோபை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? அண்ணனுக்கு பயந்து எங்க போறான் சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. மாமா வீட்டுக்கு போறான். மாமா வீட்டுல போன உடனே அவனுக்கு ஆசை என்ன வந்துச்சான்? சொல்லுங்க, வாலிப பிள்ளைகள்லாம் சொல்லுங்க. நீங்க மாமா பிள்ளைய பாக்குறீங்க. சரி சரி. அவனுக்கு ஆசை மாமா பிள்ளை மேல, அதுவும் 2வது பிள்ளை மேல ஆசை வந்துட்டு. அவங்க மாமா இவனை விட பயங்கரமான ஏமாற்றிருக்காங்க. அவன் என்ன பண்ணா, பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு, இல்ல இது பிள்ளை 7 வருஷம் வேலை வாங்கிட்டு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் நான் விரும்பின பிள்ளைக்கு வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு, இப்ப ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணார், நீ திரும்பி இந்த இடத்துக்கு வருவா, நீ படுத்திருக்கிற அந்த பூமியை உனக்கும் சந்ததிக்கும் சொந்தமாக தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணபடினால ஆண்டவர் சொல்றார், போதும், நீ லாபான்ட்டு இருந்து கஷ்டப்பட்டது போதும், நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிரு அப்படிங்கிற. இந்த யாக்கோபு என்ன பண்ணாங்கன்னா, அவனுக்கு எப்பவுமே ஒரு கொஞ்சம் குறுக்கட் மைண்டு. அதனால என்ன பண்ணிருக்கான், அவங்க மாமனார் வீட்டுல இல்லை, அவர் ஆடுகளை கொண்டுட்டு போய் அந்த முடியை விட்டுறதுக்காக போயிருக்கு.
இவன் அவருக்கு தெரியாம ஸ்தோத்திரம் இவனுக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு மனைவி பிள்ளைகள் வேலைக்காரர்கள்லாம் எடுத்துக்கிட்டு சொல்லாம ஓடி வந்துட்டான். 3 நாள் 7 நாள் கழிச்சுட்டு அப்புறம் யாக்கோபுக்கு ஒருத்தன் லாபானுக்கு அவன் மாமா கிட்ட போய் ஒருத்தன் சொல்லிட்டான், இந்த மாதிரி யாக்கோபு ஓடி போயிட்டான்னு சொல்லி. அவனுக்கு ரொம்ப கோபம் வைக்கலாம். உடனே அவன் என்ன பண்ணான்னா 3 நாள் இவன் 3 நாள் கழிச்சு சொன்ன பிறகு அவன் 7 நாள் பின்னால தொட்டிட்டு போய் ஒரு இடத்துல அவங்கள சந்திக்கிறான். சந்திக்கும் போது அவன் சொல்றான், இந்த வார்த்தையை வாசிங்க, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. ஆமா, நேர யாக்கோபை வந்து பிடிச்சிட்டு சொல்றான், நான் நினைச்சேன்னா உன்னை என்ன பண்ணிடுவேன், உனக்கு பொல்லாப்பு செய்ய முடியும், இந்த கூட்டத்தையே நான் ஒழிக்க முடியும், நான் திரும்ப கொண்டு போக முடியும். ஆனா உன் தேவன் என்ன பண்ணிட்டாரா, என்கிட்ட வந்து மோனே உன் மருமக மேல நன்மை செய்யறது தவிர வேற ஒன்னையும் நீ செய்யாதேன்னு சொல்லி எச்சரிச்சிட்டார். அதான் யாக்கோபின் தேவன் தன் துணை. அவனுக்கே தெரியாது யாக்கோபுக்கு லாபான் தொடர்ந்து வர்றான்னு தெரியாது, தொடர்ந்து வந்து என்ன பிடிக்க போறான்னு தெரியாது. ஆனா யாக்கோபின் தேவன் உணர்ந்து இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதுக்கு முன்னாடி நீ பாத்தீங்கன்னா, நீ என்கிட்ட சொல்லி இருந்தா நான் உன்னை எப்படி அனுப்பிச்சிருப்பேன், மேல வாத்தியங்கள் கிண்ணறங்கள் முழங்க அனுப்பிச்சிருப்பேன் மருமகனே. நீ இப்படி சொல்லாம வந்துட்டியே. புறப்பட்டு வந்தது கேடு செய்ய. ஆனா யாக்கோபின் தேவன் அவனை எச்சரித்த அப்படின்னால எனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன உண்டு, வல்லமை உண்டு. ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தர் எனக்கு துணைன்னா நம்ம விட பெரிய ஆளு நமக்கு விரோதமா வந்தா கூட கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா, ஆமென். அவனுக்கு முன்பாக நம்மளை தைரியமாக வைப்பார். அல்லேலூயா, யாக்கோபின் தேவன். ஏன்னா ஏசாயா 57 வாசிங்க, ஏசாயா 57 வாசிங்க. ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஏற்கனவே நம்ம படிச்சோம், துணை நிற்கிறார்னு சொல்லி பார்த்தோம். இங்க துணை செய்கிறார். அல்லேலூயா. சில நேரம் கர்த்தர் என்னோடு இருந்தாலே காரியம் நடந்துடும், என் கூட இருந்தாலே காரியம் நடந்துடும். ஆனா சில நேரம் அவர் துணை செய்கிறாரு, நான் கிரியை நடப்பிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நீ செய்யறதை செய்ய, நான் உனக்கு அதுக்கு உதவி செய்து அந்த காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவேன்னு சொல்றேன். யாக்கோபின் தேவன் எனக்கு துணை செய்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு துணை செய்கிறார். அதனால நான் என்ன பண்றேன், ஒரு நாள் வைக்கப்பட மாட்டேன். எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த காரியத்தை எப்படி செய்வார்னு நினைக்கிறாங்க, இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவாங்கன்னு சொல்லி உங்களை பற்றி நினைக்கலாம், இல்ல உங்க பிள்ளைகள் எப்படி ஆயிருமோன்னு சொல்லி உங்க சொந்தக்காரங்களும் உங்களை பற்றி நினைக்கலாம். ஆண்டவருடைய துணை, யாக்கோபின் துணைய தேவனை உங்களுக்கு துணையா கொண்டிருந்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் வைக்கப்படவே மாட்டீங்க. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரம் வைத்து நல்ல அல்ல சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 49:25 வாசிங்க. ஆதியாகமம் 49:25. ஸ்தோத்திரம். 25மா வாசி, அது கரெக்ட். நீ வாசிங்க. அதான், சர்வ வல்லவர் அவர் உனக்கு துணையா இருப்பார். உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தலங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும். ஆமென், அல்லேலூயா. இந்த ஜெபம் அடிக்கடி இந்த பிள்ளைகள்லாம் புதுசாக கல்யாணம் முடிச்ச பிள்ளைகள், கொஞ்சம் சில பிள்ளைகள் இளம் தம்பதியினர், இவங்களை பார்க்கும்போதெல்லாம் இல்லைன்னா கல்யாணத்தன்னைக்கெல்லாம் இது சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. என்னதான் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆமென். எந்த நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து அங்கிருந்து தான் வரணும். ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருது. அது மாத்திரம் இல்ல, கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆமென். நல்ல குடும்பம், நல்ல வேலை, ஆமென், நல்ல வீடு,
இந்த ஆசீர்வாதங்களும் ஸ்தலங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களும் கற்பத்தின் கனி. ஆமே, இதெல்லாம் எப்போ வருமா? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியே ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். தகப்பன் யாரு? யாக்கோபு. யாக்கோவின் தேவன் துணையா இருப்பாராம் தன் பிள்ளைக்கு சொல்லி தன் மகனை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபை யார் ஆசீர்வதிக்கிறார்? யோசேப்பே ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். தகப்பன் தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவர் உனக்கு துணையா இருப்பார் மகனே, அதனால உனக்கு இதெல்லாம் உண்டாகும்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அப்போ யாக்கோபின் தேவனை நான் துணையா கொண்டிருந்தா நான் ஆவிக்குரிய பிரகாரமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். சொல்லுங்களேன் எல்லாருமே. நான் சொன்னோன்னு எனக்கு தான் நினைச்சிட்டு இருக்காங்க, உங்களுக்கு சேர்த்தான். நீங்க சொல்லுங்க, கரங்களை வீட்டு யாராவது சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் உங்களுக்கு துணையா இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நிறைந்திருப்பீங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால நிறைந்திருப்பீங்க. அதான் இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பீங்க. கற்பங்களுக்கும் ஸ்தலங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினால அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். எல்லா நன்மையும் அவரிடத்துல இருக்குது. அவர் துணையா இருந்தா நம்ம இந்த பூமியில அதை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 94:17 வாசிங்க. சங்கீதம் 94:17. கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசி. கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறது. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா காரணம் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறது. அவர் துணை இல்லைன்னா ஜீவன் இல்லை. அவர் துணை இல்லைன்னா என்னைக்கோ மௌனத்தில் என் ஆத்துமா சீக்கிரமாய். ஆமா, ஸ்தோத்திரம். பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று என்ன பண்றான்? வகை தேடி சுற்றி தெரிகிறான். என்கிட்டயும் வர்றான், உங்ககிட்டயும் வர்றான், உங்க வீட்டுக்கும் வர்றான், உங்க பிள்ளைகிட்டையும் வர்றான். ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறது பார்த்தா அவன் என்ன பண்ணிடுவான்? ஓடி போயிடுறான். அல்லேலூயா. பாக்குறான், கர்த்தர் இவங்க துணையா வச்சிருக்கிறாங்களா? தங்களுடைய பலன், எங்கிட்ட இருக்கு பணம், எங்கிட்ட இருக்கு திறமை அப்படின்னு ஏதாவது வச்சிருக்கிறாங்களா? அதை பாக்குறான். அல்லேலூயா. நான் கர்த்தரை துணையா வைக்காம என் திறமையை பார்த்து வச்சேன்னா என்ன பண்ணிடுவான்? ஒரு சுத்தி விட்டுறான், கைய புடைச்சி விட்டுறான், கத்துற மாதிரி வச்சிடலாம். ஆனா கர்த்தர் துணையா இருக்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். வியாதி வந்துச்சுதான், கஷ்டம் வந்துச்சுதான், போராட்டம் வந்ததுதான். ஆனா கர்த்தர் எனக்கு துணையா இருந்தபடினால நான் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. அங்கேயும் அதுதான் சொல்றது. பவுல் சொல்றதை கேளுங்க. 1 தீமோத்தேயு 4:17-18 இல்லையா? 2 தீமோத்தேயா? ஸ்தோத்திரம். அதான் எல்லாம் ஆமென். பவுல் சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புரஜாதியார் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். எதுக்கு? எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நான் உண்மையா செய்வதற்கு கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். நம்ம எல்லாரையும் சங்கீதத்திலோட சொன்னார். நம்ம எல்லாரும் யாரா? சங்கீதத்துல கேட்டீங்களே, நம்ம எல்லாரும் யாரு? ராஜாக்களும். ஆமா, எல்லாருக்கும் ஆசை நான் ஒரு ராஜா மாதிரி இருக்கணும். பாஸ்டர், நீ ராஜா மாதிரி இருக்குன்னா நீ ஆசாரியனாவும் இருக்கு, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவனா இருக்கும். அப்ப நீ ராஜா மாதிரி இருப்ப. ரெண்டும் சேர்ந்ததுதான். இல்ல நான் அப்படி இருப்பேன், எனக்கு ராஜா மாதிரி மட்டும் இந்த பூமியில என்ன பண்ணும்? இல்லவே இல்லை. அது பழைய ஏற்பாட்டுல ஒண்ணு ராஜாவா இருக்கலாம், இன்னும் ஆசாரியா இருக்கலாம். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கிற நம்ம எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியருமால வாழணும்னு சொன்னா அவருக்கு ஊழியம் செய்யணும். அந்த ஊழியம் செய்யறவங்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஊழியம் செய்யறவங்க பாதி செய்வாங்க, பாதி விட்டுருவாங்க. இல்ல, கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்த ஊழியம்னா கர்த்தர் உங்களுக்கு துணை செய்து அதை நிறைவேற்ற உதவி செய்வார். அது ஒரு எந்த விதமான ஊழியமா இருக்கலாம்.
எந்த விதமான ஊழியமா இருக்கலாம், கர்த்தருக்காக செய்யற எந்த விதமான ஊழியமா இருக்கலாம். அதை செய்வதற்கு கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் எப்படி சொல்றாரு? அவருக்கு பிரசங்க ஊழியம், ஆண்டவர் பாஸ்டருக்கு பிரசங்க ஊழியம். அந்த பிரசங்க ஊழியம் நிறைவேறுவதற்காக அவர் எனக்கு துணையா இருக்கிறார். அதை நான் பிரசங்கம் பண்றதை கேட்கிறதுக்காக சிலரை கொண்டு வருகிறார். அப்படிதான் அவர் சொல்றாரு. அல்லேலூயா. என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் பிரஜாதியார் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தி, ஆமென், ஸ்தோத்திரம், எனக்கு பலன் தர, பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா? ஆமென். நீங்க செய்யற ஊழியமா இருந்தா, அந்த ஊழியத்தை செய்ய நீங்க உண்மையா செய்தா, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்தா, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணுங்கிற நோக்கத்தோடு செய்தா, உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. பிசாசு சோர்வை கொண்டு வருவோம், பிசாசு சோர்வை கொண்டு வருவோம். ஒன்று செய்யணும்னு நினைப்போம், அப்பதான் ஒரு பிரச்சனை வரும். உடனே நம்ம அது ஏன் போட்டு அதை செய்துக்கிட்டு, ஏன் இப்படி செய்வோம், ஏன் செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஸ்தோத்திரம். இந்த பில்டிங் கட்டுற காரியத்திலையும் அப்படியே நிறைய பிரச்சனை, போராட்டம் வரும். ஆனா கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் துணை செய்கிறார். கவர்மெண்ட் துணை செய்தோ இல்லையோ, எந்த மனுஷன் துணை செய்கிறானோ இல்லையோ, கர்த்தர் துணை நின்று காரியத்தை வாய்க்கப்படுவார். காரியத்தை நடப்பி கர்த்தர் உனக்கு துணை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் துணை நிற்கிறேன் என்கிறார், துணை செய்கிறார் என்கிறார், துணை செய்வார். அல்லேலூயா. அப்போ 3 காலத்திலையும் கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார். எனக்கு துணையாய் நின்றார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் காக்கப்பட்டேன். எனக்கு என்ன செய்யறார்? துணையாய் நிற்கிறேங்கிறார். இப்பவும் இருக்கிறார், இனியும் செய்வார், இன்னும் செய்வார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவர் எனக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தை, எனக்கு இன்னும் பூமியில ஜீவனை கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். கண்டிஷன் என்ன? நீங்க செய்யணும், உத்தமமா செய்யணும். அப்படின்னு நான் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். அல்லேலூயா. ஒரு ஜெபத்தை சொல்லிட்டு நம்ம முடிப்போம். சங்கீதம் 86:17. இந்த ஜெபத்தோடு கூட நம்ம முடிக்க போறோம். இந்த ஜெபத்தோடு கூட முடிக்க போறோம். எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் எடுத்துக்கிட்டே, இல்லைன்னா டிவியை பார்த்தாது இந்த ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பார்த்து வாசிங்க. 86 சங்கீதம் 86:17 போடுமா? எல்லாரும் நீங்க எடுக்கட்டாலும் பரவாயில்ல, எல்லாம் டிவியை பாருங்க, சத்தமா எல்லாரும் இப்படி ஒரு ஜெபம் நம்ம பண்ண போறோம். எல்லாரும் பாருங்க, வாசிங்க. நல்லா சொல்லுங்க. அதாவது உலக மனுஷனை விட ஒரு உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றுகிறவன் ரொம்ப போராட்டத்தை சந்திப்பான். ரொம்ப போராட்டம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன சொல்லப்பட்டிருக்க வசனம்? உத்தமமா நடக்க விரும்பினாலே, பக்தியாய் நடக்க விரும்பினாலே கஷ்டம் வந்துடும், அநேக துன்பம் வரும். ஆனா அப்படி நடக்கிறவனுக்கு கர்த்தர் துணை செய்யறார். மற்றவன் வேடிக்கை பார்க்கறான், உலகம் வேடிக்கை பார்க்குது. இவங்க இயேசுக்கு போறாங்க, இவங்க ஆண்டவரை நம்பி போறாங்களே அப்படி சொல்லி உலகம் வேடிக்கை பார்க்குது. நல்ல கவனிங்க, உலகம் வேடிக்கை பார்க்குது. ஆனா ஆண்டவர் உங்களை தேற்றுகிறது, உங்கள் பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படிக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம இது எப்படி நடக்கும்னு சொன்னாங்களே, இது நீ போறான்னு சொன்னாங்களே, அவங்க வெட்கப்படும்படிக்கு, நீ வெட்கப்பட்டு போவான்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறவங்க, அவங்க வெட்கப்பட்டு போகும்படிக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். அதுதான் தாவீது சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்ன தேற்றுகிறது, என் பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை. ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், நான் டெய்லி இந்த ஜெபத்தை பண்றேன். இப்படி பண்ணல, நான் எப்படி பண்றேன்னா, என் கூட இருங்க, நீங்க என் கூட இருக்கிறத இந்த உலகம் காண்பிட்டு, இந்த ஒண்ணுதான் முக்கியமான ஜெபம். என் கூட இருங்க, என் கூட இருக்கிறத இந்த உலகம் காண்பிட்டு, என் மூலமா உங்க நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா.